வணக்கம். இன்னைக்கு நாம திருக்குறள்ல ஒரு குறிப்பிட்ட குறள் பத்தியும் அதோட ஓஷோ பார்வையில சொல்ற மாதிரி ஒரு விளக்கம் இருக்கு. அதையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் திருக்குறள் ஓஷோ விளக்கம் உண்மை ஒழுக்கத்தின் சாரம் அப்படிங்கிற நூலோட சில பகுதிகள். நம்ம நோக்கம் இந்த குறளோட மைய கருத்தையும் இங்க சொல்ற இந்த ஒழுக்கம் பத்தின ஒரு வித்தியாசமான பார்வையும் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறது தான். நாம பார்க்க போற குறள் இது. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொதுவா இதுக்கு என்ன பொருள் சொல்வாங்கன்னா, 5 புலன்களையும் அடக்கி பொய்யில்லாத உண்மை வழியில நிக்கிறவங்க ரொம்ப நாள் வாழ்வாங்க, அப்படிதானே? ஆனா உங்ககிட்ட இருக்கிற அந்த நூல்ல உள்ள விளக்கம் இந்த ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்தையே வேற மாதிரி அணுகுது இல்லையா? ஆமா ஆமா, கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அது. இங்க சொல்ற பார்வை ஒழுக்கத்தை வெளியிலிருந்து வர்ற ஒன்னா பார்க்கல. அதாவது கடவுள் பயத்தினாலேயோ இல்ல சமூக விதிகளுக்கு பயந்தோ இல்ல தண்டனைக்கு பயந்தோ வர்றதில்ல ஒழுக்கம்னு சொல்லுது. அதுக்கு பதிலா அது உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான சாட்சி மனசுன்னு சொல்றாங்களே. அதாவது எந்த விருப்பம் இல்லாம தீர்ப்பு சொல்லாம நடக்கிறத அப்படியே பாக்குற உங்க உள் விழிப்புணர்வு, அதுல இருந்து வர்றதுதான் சொல்லுது. ஓ, உள் விழிப்புணர்வா? ஆமா, ஒரு சுதந்திரமான மலர்ச்சி மாதிரி. இது நீங்க ரூல்ஸ ஃபாலோ பண்றது இல்ல. இது எப்படி சொல்றது, ஒரு விழிப்புணர்வு நிலை. அது மட்டும் இல்ல, ஐந்தவித்தான் அப்படிங்கிறதுக்கு கூட புலன்களை அடக்கினவன்னு பொருள் சொல்லாம அத முழுசா அனுபவிக்கிறவன், ஆனா அந்த அனுபவத்துல மாட்டிக்காதவன்னு ஒரு புது கோணம் கொடுக்குது. அனுபவிக்கிறவனா, அடக்காமலா? ஆமா, கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் உணர்வு இது எல்லாம் அவன் ஒதுக்கல. ஆனா ரொம்ப விழிப்புணர்வோட பற்றில்லாம அனுபவிக்கிறான். அவன் ருசிய உணர்வான், பாட்டு கேட்பான், அழக பாப்பான். ஆனா அந்த அனுபவமே அவனா மாறிட மாட்டான், அதுல ஒட்டிக்க மாட்டான். இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. பொதுவா புலனடக்கம்னு சொல்றதுக்கு இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. இப்படி புலன்களை முழுசா அனுபவிச்சா ஒருவேளை கட்டுப்பாடு போயிடுமோ, அதுல மூழ்கிடுவோமோன்னு ஒரு பயம் வருமே, அதை எப்படி இந்த பார்வை பாக்குது? நல்ல கேள்வி. இங்க முக்கியமானது என்னன்னா, அந்த அனுபவங்கள்ல சிக்கிக் கொள்ளாத நிலை, அதுதான் முக்கியம். நீங்க விழிப்புணர்வோடு இருக்கும்போது அந்த அனுபவத்துக்கு அடிமையாக மாட்டீங்க. அதை முழுசா உணர்வீங்க. ஆனா அதோட தாக்கம் உங்களை கட்டுப்படுத்தாது. ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கும், நீங்க கரையில நின்னு பாக்குற மாதிரி. அடக்குனா இறுக்கம் வரும், ஆனா விழிப்புணர்வோட இருந்தா சுதந்திரம் வரும்னு இந்த பார்வை சொல்லுது. சரி சரி, இந்த விழிப்புணர்வு நிலை புரியுது. அப்போ குறள்ல வர்ற பொய்தீர் ஒழுக்கம், அதாவது பொய் இல்லாத ஒழுக்கம், இதை எப்படி இந்த விளக்கத்தோட சேர்க்கிறது? அது அகப்புற ஒற்றுமையோட இதை இணைக்கிறாங்க. உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய வேற மாதிரி நடிக்காம இருக்கிறது. ஓ, உள்ளும் புறமும் ஒன்னா? ஆமா, அவனோட எண்ணம், சொல், செயல் எல்லாமே ஒன்னா இருக்கும். உள்ளுக்குள்ள ரெட்ட வேஷம் இல்ல. அதனால அவன்கிட்ட பொய் இருக்காது. அவன் இயல்பாவே உண்மைய பேசுவான். ஏன்னா மறைக்க ஒண்ணும் இல்ல, பாசாங்கள் இல்ல. இதுதான் உண்மையான போலியே இல்லாத பொய்தீர் ஒழுக்கம்னு இந்த விளக்கம் சொல்லுது. புரியுது. சரி, அப்போ குறளோட கடைசிக்கு வருவோம். நீடு வாழ்வார், ரொம்ப நாள் வாழ்வாங்கன்னு சொல்றதை எப்படி பாக்குது இந்த பார்வை? சும்மா வருஷ கணக்கு மட்டும்தானா? இல்ல, இங்க நீடு வாழ்வாருங்கிறது வெறும் வருஷங்களோட எண்ணிக்கைய மட்டும் குறிக்கல. அப்போ அதுக்கு பதிலா வாழ்வோட ஆழம், தரம், ஒவ்வொரு கணமும் எவ்வளவு செறிவா இருக்கு அதத்தான் குறிக்குது. எவ்வளவு காலம் வாழ்றோங்கிறத விட எவ்வளவு உண்மையா, எவ்வளவு விழிப்புணர்வோட, எவ்வளவு ஆழமா வாழ்றோங்கிறது தான் முக்கியம்னு சொல்லுது. ஆழமா வாழ்றதா? ஆமா, உள்ளொன்னு வச்சு புறமொன்ற பேசி பொய்யா வாழ்ற ரொம்ப வருஷத்தை விட உண்மையா விழிப்புணர்வோட வாழ்ற ஒரே ஒரு கணம் கூட ரொம்ப மேலானதுன்னு சொல்லுது. இதுல ஒரு வரி வரும், உண்மையின் ஒரு மூச்சு போதும் அதுவே நித்தியம்ங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். ஆக வாழ்வோட நீளத்தை விட அதோட தரம், உண்மை தன்மைக்கு தான் முக்கியத்துவம். இது நம்ம ஆயுள பத்தி யோசிக்கிற விதத்தையே கொஞ்சம் மாத்துது. வெறும் வருஷங்களை என்றதை விட வாழ்வோட ஆழமும் உண்மையும் முக்கியம்னு சொல்றது ஆழமா யோசிக்க வைக்குது. ஆஹா, சுருக்கமா சொன்னா நாம பார்த்த இந்த விளக்கம் சொல்ற முக்கிய விஷயம் இதுதான். உண்மையான ஒழுக்கங்கிறது விதிமுறைக்கோ வெளி அழுத்தத்துக்கோ கட்டுப்படுறதில்ல. அது உங்க உள் விழிப்புணர்ச்சி சுதந்திரமா வளர்றது. அதே மாதிரி நீண்ட வாழ்க்கைங்கிறது வருஷக்கணக்கு இல்ல. அது ஒவ்வொரு கணத்தையும் நீங்க எவ்வளவு உண்மையா, எவ்வளவு ஆழமா விழிப்புணர்வோட வாழ்றீங்க அப்படிங்கிறது தான். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அப்போ நேயர்களுக்கு ஒரு கடைசி கேள்வி, இல்ல ஒரு சிந்தனைன்னு வச்சுக்கலாமே.
ஒருவேளை இப்படி உங்க உள்ளுணர்வு சரி இதுதான் உண்மையான ஒழுக்கம்னு சொல்ற ஒரு விஷயம் சில சமயம் நம்ம சமூகத்தோட பொதுவான விதிகளோடையோ இல்ல மத்தவங்க எதிர்பார்ப்புகளோடையோ முரண்பட்டா அப்போ உண்மையான பாதை எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எது உங்களை உண்மையிலேயே நீடு வாழ வைக்கும்? சமூகத்தோட அங்கீகாரமா இல்ல உங்க அக உண்மையா? யோசிச்சு பாருங்க.